அல்லாஹ் சொல்லுவான், அல்கியா ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் தூக்கி போடுங்க இவனை. ஏன்? குல்ல கஃபார், இவன் யார்? கஃபார். இவன் கஃபார்னா யார்? கஃபார்னா காஃபிரோட கடினமானவர். செலவன் இருக்கான், 2 ஜாதி காஃபிர் இருக்கான். ஒரு ஜாதி காஃபிர் அவன் குஃபுரில் வாழ்ந்துட்டு பெய்த்துருவான். இன்னொரு ஜாதி காஃபிர் இருக்கான், குஃபுர்லையும் வாழ்றது முஸ்லீம்களே விட்டு வைக்கிறது இல்லை. உதாரணமாக அபூஜையில போல அந்த காலத்தில் சில காஃபிர்கள் வாழ்ந்தாங்க. அவனோட பாட்டில் அவன் வாழ்ந்துட்டு அவன் கபருக்கு பெய்த்தான். அல்லாஹ் அவனை பற்றி பேசல. இந்த அபூஜைல், இந்த அபூலஹப், ஷைபா, உத்துபா, இவன்கள் காஃபிராக வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களை விட்டு வைக்கல. அல்லாஹ் விட்டு வைப்பானா? அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அப்போ நாங்கள் சபுர் செய்யோம். இதுக்கு தான் சபுர், வேறொன்றுக்கும் அல்ல. அல்லாஹ் சொல்றான், முதலாவது கஃபார், இந்த காஃபிரை தூக்கி போடு. எல்லா குல்ல கஃபார், யாரும் தப்பேல. முதலாவது. இரண்டாவது அனீத். இரண்டாவது யாரு? அனீத். அனீதண்டா யாரு? உண்மையை வேணுமென்று மறுத்தவர். அனீதண்டா அதுதான். ரெண்டாவது குல்ல கஃபாரின் அனீத், அகங்காரம், பெருமை, நான் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரெண்டாவது. மூன்றாவது யார்? மன்னாஇன் லில் கைர், நலவுகளை தடுத்தவன். எவ்வளோ கெட்ட பண்புகள் இதெல்லாம். நலவு நடக்க விடுறதில்ல, சமூகத்துக்கு நலவு நடக்க விடுறதில்லை. மன்னாஇன் லில் கைர். மூன்றாவது ஜகாத்தோ சதகாவோ எந்த நல்லதோ. நாலாவது முஅ்தத். முஅ்தத் அளவு கடந்தவன். முஅ்தத் கெடுதியில் அளவு, கொலையில் அளவு கடந்தவன், ஏசுரத்தில் அளவு கடந்தவன், கொள்ளையில் அளவு கடந்தவன்.